Hello friends, welcome back to Kali Semi Kitchen. Karnatakaoda traditional special sweet Thambittu. இந்த ரெசிபி மகா சிவராத்திரி பண்டிகைக்கு விசேஷமாக செய்வாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சு ஒரு கப் பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கல்லையை ஒரு 2-3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி இந்த ஸ்வீட் செய்யும் போது பொட்டுக்கல்லையை டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிருவாங்க. பட் நான் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக இந்த பொட்டுக்கல்லையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். கலர் சேஞ்ச் ஆகி நல்ல மணமும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பொட்டுக்கல்லை எடுத்து வேறொரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் அரை கப் நிலக்கடலை கிரவுண்ட்நட் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நிலக்கடலை தோல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசம் வரும். அந்த அளவுக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த தோலை ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடணும். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு கருப்பெள்ளு அல்லது வெள்ளை எள்ளு எது வேணாலும் நம்ம விருப்ப பிரகாரம் சேர்த்துக்கலாம். பட் இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க. ஏன்னா ஆல்ரெடி கடாய் சூடாக தான் இருக்கும். அந்த சூட்லேயே இந்த எள்ளு பொரிஞ்சிரும். ஒரு நிமிஷம் இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். வேறொரு கிண்ணத்துக்கு இந்த எள்ளை மாற்றி வச்சுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க பொட்டுக்கல்லையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச பொட்டுக்கல்ல மாவை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு வறுத்து வச்சுருக்கோம் நிலக்கடலை, அதில் இருக்க தோலை எடுக்கணும். கையில் கிரவுண்ட்நட்ஸ் எடுத்து இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் உஃப்னு ஊதுனிங்கன்னா அப்படியே அந்த தோல்லாம் பறந்துடும். தோல் எடுத்து இந்த நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கோர்ஸாக அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் தென்படும். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த அரைச்ச ஒன்றும் பாதியமாக இருக்க நிலக்கடலையை சேர்த்துட்டு இது கூட அரை கப் கொப்பரை திருவல் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் வாங்கிட்டு நல்லா கிரேட்டர் யூஸ் பண்ணி திருவிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலி கர்நாடகா ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க கொப்பரை தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்காட்டி நார்மல் தேங்காவே நல்லா திருவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுக்க எல்லையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வெள்ளை பாகு சேர்க்கணும். 1 கப் பொட்டுக்கடலைக்கு அதுக்கு ஈக்குவலாக 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அந்த 1 கப் வெல்லத்தை கடாயில் சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா அதை சூடு வர வரைக்கும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகுபதம் எதுவும் வேண்டாம். பட் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 4 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தூசி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. வெல்ல மிக்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸு, அதை எடுத்து வேறு ஒரு தட்டில் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா சப்போஸ் பிகினர்ஸ் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் பாகு சேர்த்து செய்கிறதுக்கு. இல்லை ஆல்ரெடி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் உங்களுக்கு அளவு தெரியும். நீங்கள் அந்த வெள்ளை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லா மாவுலையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பட் இது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் 2 கரண்டி மாவு சேர்த்து கொஞ்சமாக வெள்ளை பாகும் சேர்த்து பிசைஞ்சு உருண்டை உருட்டிக்கலாம். ரொம்ப சுலபமாக அந்த உருண்டை வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. 2 கரண்டி மாவு எடுத்து போட்டோம், 2 உருண்டை வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இன்னும் 2 கரண்டி மாவு சேர்த்து கொஞ்சமாக வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம். இது நல்லா அப்படியே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் இருக்கிற எல்லா மாவுலையும் வெள்ளைப்பாக சேர்த்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பொட்டுக்கல்லை தம்பிட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் அரிசி மாவு சேர்த்து செய்வாங்க. அதுக்கு பேர் அரிசி மாவு தம்பிட்டு. அதுவும் டேஸ்ட் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். வருகிற சிவராத்திரி பண்டிகைக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு சிவபெருமானுக்கு படைச்சு சாமி கும்பிடுங்க. ரொம்பவே விசேஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.